வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஹாப்பி சாட்டர்டே. நாளன்னைக்கு தீபாவளி இல்லையா? நேற்று ஒரு ஃபேஸ்புக்லேயும் இதில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். கிளாம்பாக்கத்தில் கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ ஒரு கூட்டம். எப்படின்னா, நம்ம கிளாம்பாக்கம் ரோட்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகிறது குறைஞ்சி ஒரு 1/4 கிலோமீட்டர் இருக்கும் இல்லையா? லென்த்தாக நடந்து போவோம். சில பேர் வயசானவங்க வந்து வண்டியில் கூட்டின்னு போவாங்க. அங்கே அது வரைக்கும் அவ்வளோ ஒரு கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த தீபாவளி ஊருக்கு போகிறதுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து கோயம்பேட்டில் வந்து ஸ்பாட் இருந்துச்சு. அங்கே ஊருக்கு போகிறவங்களாம் கோயம்பேட்டில்னா எல்லாம் பாதி பேர் வந்து கோயம்பேட்டில் வருவாங்க, பாதி பேர் செங்கல்பட்டு, பாதி பேர் வந்து அந்த பெருங்களத்தூர், அப்புறம் வந்து அங்கங்கே பிரிஞ்சிருவாங்க மக்கள்லாம். இப்போது ஒட்டுமொத்த ஜனம் மொத்தமாக அந்த கிளாம்பாக்கத்தில் போய் விட்டதால் அவ்வளோ ஒரு கூட்டம். பாவம், இப்படி தான் ஊருக்கு போகிறாங்களோ தெரில. அவ்வளோ ஒரு கூட்டம். நேற்று நைட்டு 12 மணி நின்றவங்களாம் நின்று தான் இருக்காங்க. என் ஃப்ரெண்டை ஒருத்தன் திருச்சி போகிறவன் இங்கேருந்து 8 மணிக்கு கிளம்புனான். காலைல 3 மணிக்கு தான் கிளம்பியிருக்கான், மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஆனால் இப்போ தானே நான் கிளம்புறேன் திருச்சிக்குன்ட்டு. அவ்வளோ ஒரு கூட்டம். என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் அவங்க சொந்த ஊருக்கு போகணுன்னு ஆசை. நம்மளுக்கு எந்த ஊரும் கிடையாது சொந்த ஊர். நம்மளுக்கு சென்னை தான், பிறந்து வளர்ந்து சென்னை தான். மூதாதையர்கள் அது சொல்லுவாங்க, அவங்களாம் மதுரை. ரைட், ஓகே. பத்திரம் போயிட்டு வாங்க. தீபாவளிக்கு எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. மழை வேறு வெளுத்து கட்டுது. நேற்று நைட்டு சரியான மழை, பிச்சு உதறிச்சு மழை. நான் பயந்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் அப்படியே பதன்னு கொட்டிச்சு. வீட்டுக்குள்ளே தண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீடியோ கூட நேற்று பார்த்துருப்பீங்க. அவ்வளோ மழை. சில ஊரில் சில கிராமங்களில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது. நம்ம பிரதர் குருந்தாச்சலம் அண்ட் மல்லிகா சிஸ்டர் அங்கே இருக்காங்க. புளியங்குடி கரெக்டுங்களா? ஐயோ பேர் மறந்துட்டேன். புளியம்பட்டி அங்கே இருக்காங்க. நான் கேட்பேன் அவங்கள. அவங்க ஒரு ப்ரோக்ராமில் கொடுத்துருந்தாங்க. அவன் நான் கேட்பேன், என்னங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்கள்கிட்ட தண்ணி நிற்கும்? எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது, எல்லாம் அப்படியே போயிடும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் எவ்வளோ பெஞ்சாலும் தண்ணி போயிடுனாங்க. கேட்குறதுக்கு பொறாமையும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கெல்லாம் 4 மணி நேரம் பெஞ்சால் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். அப்புறம் தம்பி கிட்ட வரப்போ ஒரு கட்டில் போட்டு அது மேலே தூக்கி தம்பி உட்கார வைக்கணும். அதெல்லாம் எங்கள் அப்பா இருக்கிறப்பெல்லாம் வீட்டில் 2015 வெள்ளம் வரப்பெல்லாம் செத்து சுண்ணாம்பாயிட்டேன் நான். இங்கே வேளச்சேரியில் அவ்வளோ தண்ணி, ஃப்ரிட்ஜ் வரைக்கும் தண்ணி. என்ன பண்ணுறது, தண்ணி அதிகமாக இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். ஓகே, தீபாவளி ஹாப்பியாக கொண்டாடுங்க. கீழே போகலாம். தம்பி எந்திரிச்சிட்டு எந்திரிக்க உள்ள கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது, டல்லாக இருக்கா. எந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்டுருக்கேன் நான். கீழே தம்பி எந்திரிச்சிட்டு இருப்பான். அவனை பார்க்கணும், குளிப்பாட்டணும். சனிக்கிழமை இல்லையா, அவனை வந்து ஷேவ் பண்ணி குளிப்பாட்டினா மாப்பிள்ளை ஆகிடுவார். வாங்க போகலாம்.